இங்கே நேர் ஆப்போசிட் புதனும் வியாழனும். சரியா? இங்கேயும் புதனும் வியாழனும். சரியா? இதுல இருந்து 7ஆம் வீடு ரிஷபமும் விருச்சிகமும். அதே போல் மேசமும் துலாமும். சரியா? சூரியனும் சனியும், சனியும் சூரியனும் இப்படிதான் இருக்கும். இதனாலதான் சந்திரனுக்கு வீடு இல்லைன்னு சொல்றோம். இதனுடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எல்லாருமே பகையான ஒரு கிரகங்கள். இதே அடிப்படையில எப்பொழுதுமே மீனத்திற்கு கன்னி, இந்த புதன் வியாழன் பகையிலேயே இருப்பாங்க. சரியா? அதே போல் செவ்வாயும் வெள்ளியும் பகையிலேயே இருப்பாங்க. அடுத்தது புதனும் வியாழனும். அதற்கப்புறம் சூரியனும் சனியும், சூரியனும் சனியும். இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சந்திரனுக்கு வீடு இல்லைன்னு சொல்றோம். கடகத்தினுடைய வீடு மகரம், சிம்மத்தினுடைய எதிர் வீடு கும்பம். மேலும் நம்ம இருக்கிறதே சந்திரனுடைய அடிப்படையில தான். நம்ம இருக்கிறது, நாம் பார்க்கிறது எல்லாமே சந்திரனுடைய அடிப்படையா இருக்கும் போது சந்திரனுக்குன்னு ஒரு வீடு கொடுத்தா அவன் போய் ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு ஆளுமை செலுத்தினானா மற்றவற்றை என்னால சரியா பார்க்க முடியாது. நான் பார்க்கக்கூடிய வழியே இந்த இயற்கையான டெலஸ்கோப் தான், சந்திரன் வழி. அப்ப சந்திரனை வைத்து நான் எல்லாத்தையும் நகர்த்தி பார்க்கிறேன். சந்திரன் நின்னாதான் ராசி. அப்ப சந்திரன் எந்த இடத்துல நிக்கிறாங்களோ அது சந்திரனுடைய வீடு. சந்திரனுக்கு என்று சொந்த வீடு கிடையாது.